ஒரே இரவில் வெற்றியா அல்லது தயாரிப்பில் வருடங்களா. பகுதி 1. கனவு தொடங்குகிறது. ஒரு சிறிய, மங்கலான அறையில் ரவி தனது கணினித் திரையின் முன் அமர்ந்து. யூடியூப் நட்சத்திரத்தை கனவு கண்டார். தனது ஸ்மார்ட் போன் மற்றும் பழைய எடிட்டிங் செயலியை தவிர வேறெதுவும் இல்லாமல் ஆயுதம் ஏந்திய அவர். தனது முதல் வீடியோவை பதிவேற்றினார். உடைந்த தொலைபேசி திரையை சரிசெய்வதற்கான எளிய பயிற்சி. பதில்: ஒரு சில காட்சிகள் மட்டுமே. ஆனால் ரவி மனம் தளரவில்லை. அவர் ஒவ்வொரு வாரமும் உள்ளடக்கத்தை உருவாக்குவதைத் தொடர்ந்தார். சமையல் குறிப்புகள், பயண வீடியோக்கள் மற்றும் லைஃப் ஹேக்குகளை பரிசோதித்தார். ஒவ்வொரு வீடியோவும் ஒரு கற்றல் அனுபவமாக இருந்தது. விருப்பங்கள், கருத்துகள் மற்றும் சந்தாதாரர்கள் மெதுவாக ஏமாற்றினர். ஆனால் எதுவும் ஜாக்பாட் அடித்ததாக தெரியவில்லை. பகுதி 2. நிலைத்தன்மைக்கான போராட்டம். 3 வருடங்களில் ரவி ஒரு கடினமான முடிவை எதிர்கொண்டார். அவரது நண்பர்கள் அவருக்கு உண்மையான வேலையை பெற அறிவுறுத்தினர். ஆனால் அவர் தனது ஆர்வத்தை விட்டுவிட முடியவில்லை. ஒற்றைப்படை வேலைகள் மற்றும் யூடியூப் ஆகியவற்றை சமநிலைப்படுத்தி. இரவுகள், விடுமுறைகள் மற்றும் தூக்கத்தை கூட தியாகம் செய்தார். பின்னர் ஒரு சந்தேகம் வந்தது. இது மதிப்புக்குரியதா. அவர் தனது சமீபத்திய பதிவேற்றத்தின் குறைந்த பார்வைகளை பார்த்து ஆச்சரியப்பட்டார். அவர் கைவிடுவது போல் உணர்ந்தார். ஆனால் ஒவ்வொரு சிறிய வெற்றியும் ஒரு அன்பான கருத்து. திரும்பும் பார்வையாளர் ஒரு படி முன்னேறியது. பகுதி 3. திருப்புமுனை. ஒரு மழைக்கால மாலையில் லைஃப் ஹேக்ஸ் யூ நியூனர் என்ற தலைப்பில் ஒரு வீடியோவை பதிவேற்ற ரவி முடிவு செய்தான். அவரது மற்ற வீடியோக்களைப் போலல்லாமல் இது நகைச்சுவை, தொடர்புத்தன்மை மற்றும் பார்வைக்கு இழுக்கும் உள்ளடக்கம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்தது. ஏதோ கிளிக்கானது. ஒரே இரவில் காட்சிகள் உயர்ந்தன. காலையில் வீடியோ 1,00,000 பார்வைகளை குவித்தது. மேலும் அவரது சந்தாதாரர் எண்ணிக்கை இரட்டிப்பாகியது. ரவியின் போன் இடைவிடாமல் அறிவிப்புகளுடன் ஒலித்தது. முதல் முறையாக அவரது உள்ளடக்கம் வைரலாகிவிட்டது. ஊடகங்கள் அவரது கதையை ஒரே இரவில் வெற்றி என்று அழைத்தன. பகுதி 4. புகழ் பின்னால் உள்ள உண்மை. ரவியின் ஓர்நைட் வெற்றியை உலகம் கொண்டாடும் போது அவருக்கு உண்மை தெரிந்தது. இது அதிர்ஷ்டம் அல்லது ஒரு ஃப்ளூக் அல்ல. இது பல வருட சோதனை மற்றும் பிழை, இடைவிடாத உறுதிப்பாடு மற்றும் ஆர்வம். அவர் தனது அடுத்த வீடியோவில் தனது பயணத்தை பகிர்ந்து கொண்டார். ஓவர்நைட் வெற்றியா அல்லது தயாரிப்பில் ஆண்டுகள். சிறு சிறு மைல்கற்கள், தோல்விகள், வழியில் கற்றுக்கொண்ட பாடங்கள் பற்றி பேசினார். பகுதி 5. புதிய அத்தியாயம். ரவியின் சேனல் ஆர்வமுள்ள படைப்பாளர்களுக்கான மையமாக மாறியது. அங்கு அவர் உதவிக்குறிப்புகளையும் ஊக்கத்தையும் பகிர்ந்து கொண்டார். அவர் மற்ற யூடியூபர்களுடன் ஒத்துழைத்தார். அவர்களின் கனவுகளை துரத்த அவர்களை தூண்டினார். ஒவ்வொரு வீடியோவிலும் அவர் தனது பார்வையாளர்களுக்கு நினைவூட்டினார். வெற்றி திடீரென்று தோன்றலாம். ஆனால் அது நிலையான முயற்சியின் அடித்தளத்தில் கட்டப்பட்டது. இதை முழு ஸ்கிரிப்டாக விரிவுபடுத்த விரும்புகிறீர்களா அல்லது அவர் எதிர்கொண்ட குறிப்பிட்ட சவால்களை சேர்க்க விரும்புகிறீர்களா. பார்வையாளர்களுடன் ஈடுபடுவது எப்படி எனது சேனலை மாற்றியது. பகுதி 1. அங்கீகாரத்திற்கான போராட்டம். பல மாதங்களாக மாயா தனது இதயத்தையும் ஆன்மாவையும் தனது ஊற்றினார். மக்கள் விரும்புவார்கள் என்று அவர் நினைத்த உள்ளடக்கத்தை திட்டமிடுவதற்கும். படமாக்குவதற்கும் எடிட்டிங் செய்வதற்கும் அவர் மணிநேரம் செலவிட்டார். ஆனால் காட்சிகள் குறைந்தபட்சம். கருத்துகள் இல்லாதது. சந்தாதாரர் எண்ணிக்கை சிக்கிக்கொண்டது. நான் ஒரு வெற்றிடத்தில் கூச்சலிடுவது போல் உணர்கிறேன் என்று அவர் ஒரு நண்பரிடம் கூறினார். அவரது வீடியோக்கள் மெருகூட்டப்பட்டன. அவரது தலைப்புகள் பிரபலமாக இருந்தன. ஆனால் ஏதோ கிளிக் செய்யவில்லை. பகுதி 2. லைட்பல்ப் தருணம். ஒரு நாள் மாயா தனது பகுப்பாய்வுகளை ஸ்க்ரோல் செய்யும் போது. ஒரு பார்வையாளர் தனது சமீபத்திய வீடியோவில் ஒரு கருத்தை பதிவிட்டதை கவனித்தார். இது எனக்கு மிகவும் உதவியது. நன்றி. ஒரு கணம் அவளின் விரக்தி கரைந்தது. யாரோ கேட்டுக்கொண்டிருந்தார்கள். மாயா கருத்துக்கு பதிலளித்தார். பார்வையாளர் பார்க்க விரும்பும் வேறு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார். பதில்: குறிப்பிட்ட வீடியோ கோரிக்கையுடன் இதயபூர்வமான பதில். அந்த தருணம் ஒரு யோசனையை தூண்டியது. எனது சேனலை எனது உள்ளடக்கத்தை மட்டுமின்றி எனது பார்வையாளர்களைப் பற்றியும் உருவாக்கினால் என்ன செய்வது. பகுதி 3. ஒரு சமூகத்தை உருவாக்குதல். மாயா சிறியதாக ஆரம்பித்தாள். ஒவ்வொரு வீடியோவிற்கும் பிறகு அவர் தனது பார்வையாளர்களை அவர்களின் எண்ணங்கள் அல்லது கேள்விகளுடன் கருத்து தெரிவிக்க ஊக்குவித்தார். பின்னூட்டமாக இருந்தாலும், பாராட்டாக இருந்தாலும், விமர்சனமாக இருந்தாலும் ஒவ்வொரு கருத்துக்கும் அவள் பதிலளித்தாள்.
படிப்படியாக அவரது சேனல் ஒரு வழி ஒளிபரப்பாக குறைவாகவும் உரையாடல் போலவும் உணரத் தொடங்கியது. அவர் கேள்வி பதில் அமர்வுகளை ஹோஸ்ட் செய்யத் தொடங்கினார் மற்றும் வரவிருக்கும் வீடியோ தலைப்புகளை தனது பார்வையாளர்களை தேர்வு செய்ய வாக்கெடுப்புகளை உருவாக்கினார். கருத்துக்களில் தொடர்ச்சியான பெயர்களை அவர் கவனித்தபோது. அவர் தனது வீடியோக்களில் கூச்சலிட்டார். இது அவரது பார்வையாளர்களை பார்க்கவும் மதிப்புள்ளதாகவும் உணரவைத்தது. பகுதி 4 பனிப்பந்து விளைவு. மாற்றம் மறுக்க முடியாததாக இருந்தது. அவளுடைய நிச்சயதார்த்தம் அதிகரித்ததால் அவளுடைய பார்வைகளும் சந்தாதாரர்களும் அதிகரித்தனர். அவரது பார்வையாளர்களின் தேவைகள் மற்றும் ஆர்வங்களால் ஈர்க்கப்பட்டதால் அவரது வீடியோக்கள் மிகவும் தனிப்பட்டதாக உணரப்பட்டது. ஒரு வீடியோ நீங்கள் கேட்ட 5 உதவிக்குறிப்புகள். அவரது முதல் வைரல் ஹிட் ஆனது. இது உள்ளடக்கம் மட்டுமல்ல, இது அவளுடைய பார்வையாளர்கள் உணர்ந்த தொடர்பின் உணர்வு. அவர்கள் வீடியோவை பகிர்ந்து தங்கள் நண்பர்களிடம் அவள் உண்மையில் கேட்கிறாள். பகுதி 5 கற்றுக்கொண்ட பாடங்கள். தனது பயணத்தை பற்றி பிரதிபலிக்கும் மாயா. தனது சேனலின் வளர்ச்சிக்கான ரகசியம் ஆடம்பரமான எடிட்டிங் அல்லது சரியான சிறு உருவங்கள் அல்ல, அது உண்மையான ஈடுபாடு என்பதை உணர்ந்தார். அவரது மைல்கல் வீடியோ ஒன்றில் அவர் பகிர்ந்து கொண்டார். நான் செய்த மிகப்பெரிய தவறு நான் எதை உருவாக்க விரும்புகிறேனோ அதில் மட்டுமே கவனம் செலுத்தியது. நான் உன் பேச்சை கேட்க ஆரம்பித்த அந்த நொடியில் எல்லாம் மாறிப்போனது. இது எனது சேனல் மட்டுமல்ல, அது எங்களுடையது. பகுதி 6 நிச்சயதார்த்தத்தின் மரபு. இன்று மாயாவின் சேனல் செழித்து வருகிறது. அது உள்ளடக்கத்தால் மட்டுமல்ல, அவர் உருவாக்கிய சமூகத்தின் காரணமாகவும். நிச்சயதார்த்தம் என்பது ஒரு மூலோபாயம் மட்டுமல்ல, அது அர்த்தமுள்ள வெற்றியின் அடித்தளம் என்பதற்கு அவள் ஆதாரம். அவர் தனது பார்வையாளர்களை எவ்வாறு ஈடுபடுத்தினார் அல்லது அவர்களின் கருத்துகளின் அடிப்படையில் அவர் உருவாக்கிய உள்ளடக்க வகைகளின் குறிப்பிட்ட உதாரணங்களை ஆராய விரும்புகிறீர்களா? பணமாக்குதலுக்கான பாதை. எனது வெற்றிக்கான வரைபடம். பகுதி 1 ஆரம்பம். யூடியூப் சேனலை தொடங்குவது ராஜின் பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியாக இல்லை. இது ஒரு சாதாரண பொழுதுபோக்காக தொடங்கியது. சீரற்ற எண்ணங்களை பதிவு செய்தல், தருணங்களை பகிர்ந்து கொள்வது மற்றும் அவரது ஓய்வு நேரத்தில் உள்ளடக்கத்தில் பரிசோதனை செய்தல். பல மாதங்களாக அவரது பதிவேற்றங்கள் சிறிய இழுவையை கண்டன. பார்வைகள் ஏமாற்றப்பட்டன, சந்தாதாரர்கள் ஒற்றை இலக்கத்தில் இருந்தனர். மேலும் பணமாக்குதல் பற்றிய யோசனை தொலைதூர கனவாக தோன்றியது. ஒரு நாள் அவர் ஒரு கருத்தை பார்த்து தடுமாறினார். உங்களுக்கு திறன் உள்ளது, ஆனால் உங்கள் வீடியோக்களுக்கு அதிக கவனம் தேவை என்று நினைக்கிறேன். இது ஒரு விமர்சனம், ஆனால் ராஜ் அதை உந்துதலாக எடுத்துக் கொண்டார். அவர் வெற்றிகரமான சேனல்களை ஆராய்ச்சி செய்யத் தொடங்கினார். முக்கிய இடங்கள், பார்வையாளர்களை தக்கவைத்தல் மற்றும் அல்காரிதம்களை பற்றி அறிந்து கொண்டார். பகுதி 2 ஒரு இடத்தை கண்டறிதல். ராஜ் பல தலைப்புகளில் விலோக், தொழில்நுட்ப மதிப்புரைகள், சமையல் பயிற்சிகள். ஆனால் அவரது பார்வையாளர்கள் எப்போதும் துண்டிக்கப்பட்டதாக தோன்றியது. பின்னர் உற்பத்தித்திறன் ஹேக்குகள் பற்றிய சீரற்ற பதிவேற்றத்தின் போது ஏதோ கிளிக் செய்யப்பட்டது. வீடியோ வழக்கமான பார்வைகளை விட 10 மடங்கு பார்வைகளை பெற்றது. மேலும் கருத்துகள் கொட்டின, இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. மற்றும் மேலும் உதவிக்குறிப்புகளை பகிர முடியுமா? அவர் தனது முக்கிய இடத்தை கண்டுபிடித்தார் என்பதை உணர்ந்த ராஜ். பிரச்சனைகளை தீர்க்கும் உள்ளடக்கத்தை இரட்டிப்பாக்க முடிவு செய்தார். அவரது குறிக்கோள் எளிமையானது: உதவி, கல்வி மற்றும் ஊக்கம். பகுதி 3 நிலைத்தன்மை மற்றும் உத்தி. யூடியூப்பில் வெற்றிக்கு நல்ல உள்ளடக்கத்தை விட அதிகம் தேவை என்பதை ராஜ் அறிந்து கொண்டார். அது நிலைத்தன்மையையும் மூலோபாயத்தையும் கோரியது. ஒரு வாரத்திற்கு 2 வீடியோக்களை பதிவேற்ற அவர் உறுதியளித்தார். ஒவ்வொன்றும் கவர்ச்சிகரமான சிறுபடங்கள், புதிரான தலைப்புகள் மற்றும் கவனமாக ஆராய்ச்சி செய்யப்பட்ட முக்கிய வார்த்தைகளுடன் மேம்படுத்தப்பட்டது. அவர் தனது பார்வையாளர்களுடன் ஈடுபடத் தொடங்கினார், கருத்துகளுக்கு பதிலளித்தார் மற்றும் தலைப்புகளை பரிந்துரைக்க பார்வையாளர்களை ஊக்குவித்தார். அவரது சந்தாதாரர்களின் எண்ணிக்கை சில மாதங்களுக்குள் 500 முதல் 5000 வரை சீராக வளரத் தொடங்கியது. பகுதி 4 பணமாக்குதலுக்கான புஷ். அவரது வளர்ச்சி இருந்தபோதிலும் 1000 சந்தாதாரர்கள் மற்றும் 4000 கண்காணிப்பு நேரங்கள் என்ற பணமாக்குதல் அளவுகோல்களை ராஜ் இன்னும் சந்திக்கவில்லை. அப்போதுதான் என் வாழ்க்கையை மாற்றிய உற்பத்தித்திறன் ஹேக்ஸ் என்ற தொடரை உருவாக்க முடிவு செய்தார். எபிசோடிக் உள்ளடக்கம் பார்வையாளர்களை அதிகமாக பார்க்க தூண்டியது. அவரது கண்காணிப்பு நேரத்தை வியத்தகு முறையில் அதிகரித்தது. சந்தாதாரர்களின் மைல்கல்லை எட்ட ராஜ் மற்ற சிறிய படைப்பாளிகளுடன் இணைந்து பணியாற்றினார்.
இந்த ஒத்துழைப்புகள் அவரை புதிய பார்வையாளர்களுக்கு வெளிப்படுத்தியது மற்றும் அவரை ஒரு நம்பகமான உள்ளடக்க படைப்பாளராக அறிமுகப்படுத்தியது. கடைசியாக, பல மாத கடின உழைப்புக்கு பிறகு அவருக்கு மின்னஞ்சல் வந்தது. வாழ்த்துக்கள், நீங்கள் யூடியூப் கூட்டாளர் திட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளீர்கள். பகுதி 5. பணமாக்கலுக்கு அப்பால். விளம்பரங்கள் மூலம் சம்பாதிப்பது ஆரம்பம்தான். யூடியூப் பல வருவாய் வழிகளை வழங்குகிறது என்பதை ராஜ் உணர்ந்தார். அவர் டிஜிட்டல் உற்பத்தி திட்டத்தை உருவாக்கினார். அதை அவர் தனது வீடியோக்கள் மூலம் விளம்பரப்படுத்தினார். நிலையான வருமானத்தை உருவாக்கினார். ஸ்பான்சர்ஷிப்கள் உற்பத்தித்திறன் இடத்தில் உள்ள பிராண்ட்கள் ஒத்துழைக்க உதவின. அவரது நம்பகத்தன்மை மற்றும் அவரது பார்வையாளர்களுடனான உண்மையான தொடர்பு அவரது பரிந்துரைகளை மிகவும் பயனுள்ளதாக்கியது. பகுதி 6. கற்றுக்கொண்ட பாடங்கள். பணமாக்குதலுக்கான பாதை நான் அறிந்தவை என்ற தலைப்பில் ஒரு மைல்கல் வீடியோவில் ராஜ் வெற்றிக்கான தனது வரைபடத்தை பகிர்ந்துள்ளார். உங்கள் முக்கிய இடத்தை கண்டறியவும். நீங்கள் விரும்புவது மற்றும் உங்கள் பார்வையாளர்களுக்கு என்ன தேவை என்பதில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் பார்வையாளர்களை ஈடுபடுத்துங்கள். பார்வையாளர்களுடன் தொடர்புகொள்வதன் மூலம் ஒரு சமூகத்தை உருவாக்குங்கள். நிலைத்தன்மை முக்கியமானது. உங்கள் சேனலை ஒரு பொழுதுபோக்காக அல்ல ஒரு வேலையாக கருதுங்கள். அந்நிய பகுப்பாய்வு என்ன வேலை செய்கிறது மற்றும் எது செய்யாது என்பதை புரிந்துகொள்ள தரவை பயன்படுத்தவும். வருவாய் நீரோடைகளை பல்வகைப்படுத்துங்கள். விளம்பரங்களை மட்டும் நம்பி இருக்காதீர்கள். ஸ்பான்சர்ஷிப்கள் வணிகம் அல்லது டிஜிட்டல் தயாரிப்புகளை ஆராயுங்கள். பகுதி 7. மற்றவர்களுக்கு ஒரு வரைபடம். ராஜின் சேனல் இப்போது உற்பத்தித்திறன் ஆர்வலர்களுக்கான ஒரு செழிப்பான மையமாக உள்ளது. மேலும் அவரது பயணம் ஆயிரக்கணக்கான ஆர்வமுள்ள படைப்பாளர்களை ஊக்குவிக்கிறது. பணமாக்குதலுக்கான பாதை எளிதானது அல்ல. ஆனால் விடாமுயற்சி மூலோபாயம் மற்றும் உங்கள் பார்வையாளர்களுடன் உண்மையான இணைப்புடன். இது முற்றிலும் அடையக்கூடியது என்று அவர் அடிக்கடி கூறுகிறார். ராஜ் குறிப்பிட்ட குறிப்புகள் அல்லது உத்திகளை நீங்கள் விரும்புகிறீர்களா? கற்றுக்கொண்ட பாடங்கள். தொடங்குவதற்கு முன் நான் தெரிந்து கொள்ள விரும்பும் 5 விஷயங்கள். பகுதி 1. ஆரம்பத்தின் உற்சாகம். உள்ளடக்க உருவாக்கம் தொழில் அல்லது வணிகம் என எனது பயணத்தை தொடங்க முடிவு செய்தபோது. நான் முழு உற்சாகத்துடன் இருந்தேன். பார்வை தெளிவாக இருந்தது. நான் கடினமாக உழைத்தால் வெற்றி வரும். லட்சியம் மற்றும் அதைச் செய் என்ற மனநிலையுடன் ஆயுதம் ஏந்திய நான் தலையாட்டினேன். நான் உணராதது என்னவென்றால் முன்னோக்கி செல்லும் பாதை அது தோன்றியது போல் நேராக இல்லை. இது ஆச்சரியங்கள் நிறைந்ததாக இருந்தது. அவை அனைத்தும் இனிமையானவை அல்ல. இப்போது திரும்பி பார்க்கும்போது நான் தொடங்குவதற்கு முன்பே நான் அறிந்திருக்க விரும்பும் 5 முக்கியமான பாடங்கள் இங்கே உள்ளன. 1. நிலைத்தன்மை பெர்ஃபெக்ஷனை அடிக்கிறது. ஆரம்பத்தில் எல்லாவற்றையும் சரியாகச் செய்ய எண்ணற்ற மணிநேரங்களை செலவிட்டேன். எனது முதல் யூடியூப் வீடியோக்கள் வணிகத் திட்டங்கள் அல்லது எளிமையான மின்னஞ்சல்கள் கூட குறைபாடற்றதாக இருக்க வேண்டும். பரிபூரணமானது பெரும்பாலும் தள்ளிப்போடுவதற்கு வழிவகுக்கிறது என்பதை நான் விரைவில் அறிந்து கொண்டேன். உண்மையில் முக்கியமானது நிலைத்தன்மை. கடினமாக இருக்கும்போது அல்லது விஷயங்கள் அபூரணமாக உணரும்போது கூட. தொடர்ந்து காண்பிப்பது வேகத்தை உருவாக்குகிறது. காலப்போக்கில் முன்னேற்றம் என்பது பயிற்சியின் மூலம் வரும் என்பதை நான் கண்டுபிடித்தேன். முதல் முயற்சியில் அதை சரியாக பெறுவதிலிருந்து அல்ல. 2. எல்லோரும் உங்களை ஆதரிக்க மாட்டார்கள் அது சரி. நான் என் கனவுகளை பகிர்ந்து கொண்ட அனைவருமே என்னைப் போலவே உற்சாகமாக இருப்பார்கள் என்று அப்பாவியாக நம்பினேன். ஆனால் நண்பர்கள் குடும்பத்தினர் மற்றும் நெருங்கிய சகாக்கள் கூட என் பார்வையை சந்தேகிக்கும்போது அல்லது அதை துலக்கினால் யதார்த்தம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. நான் கற்றுக்கொண்டது என்னவென்றால் ஆதரவு உங்கள் பயணத்தை வரையறுக்காது. உங்கள் அர்ப்பணிப்பு. சரிபார்ப்பை தேடுவதற்கு பதிலாக எனது முயற்சிகளை புரிந்துகொண்டு ஊக்குவிக்கும் சமூகங்கள் மற்றும் வழிகாட்டிகளை கண்டுபிடிப்பதில் கவனம் செலுத்தினேன். 3. தோல்விகள் பாடங்கள் சாலை தடைகள் அல்ல. தோல்வி பயம் என்னை முடக்கியது. ஒவ்வொரு அடியும் நேரடியாக வெற்றிக்கு இட்டுச் செல்ல வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆனால் திட்டமிட்டபடி விஷயங்கள் நடக்காதபோது. எனது முதல் வெளியீடு தோல்வியடைந்தபோது அல்லது எனது ஆரம்பகால வீடியோக்கள் பார்வைகளைப் பெறாதபோது. நான் நொறுங்கிவிட்டேன். ஒவ்வொரு தோல்வியும் கற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு என்பதை உணர நேரம் பிடித்தது. தோல்விகள் என்ன வேலை செய்தன எது செய்யவில்லை என்பதை எனக்கு கற்றுக் கொடுத்தது. வெற்றி பெற முடியாத வழிகளில் வளர என்னை கட்டாயப்படுத்தியது. இப்போது அவர்களை முன்னேற்ற படிக்கட்டுகளாக பார்க்கிறேன். 4. உங்கள் மன ஆரோக்கியம் உங்கள் மிகப்பெரிய சொத்து.
சாதிக்க வேண்டும் என்ற அவசரத்தில் நான் அடிக்கடி என் மனநலத்தை புறக்கணித்தேன். நீண்ட நேரம் மற்றவர்களுடன் தொடர்ந்து ஒப்பீடு செய்தல். வெற்றி பெறுவதற்கான அழுத்தம் ஆகியவை பலனடைந்தன. இறுதியில் பரவுட் என்பது மரியாதைக்குரிய பேட்ஜ் அல்ல என்பதை உணர்ந்தேன். சுய கவனிப்புக்கு முன்னுரிமை அளிப்பது. எல்லைகளை நிர்ணயிப்பது மற்றும் எனக்கு அருள் செய்வது இன்றியமையாததாகிவிட்டது. ஒரு தெளிவான மற்றும் ஆரோக்கியமான மனம் மன அழுத்தத்தால் எடை போடுவதை விட மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். 5. பயணமும் இலக்கை போலவே முக்கியமானது. முதலில் நான் அதிக பார்வைகளை பெறுவது. அதிக பணம் சம்பாதிப்பது அல்லது அங்கீகாரத்தை அடைவது போன்ற இறுதி இலக்கை அடைவதில் மட்டுமே அக்கறை கொண்டிருந்தேன். ஆனால் வழியில் சிறிய வெற்றிகள் சவால்கள் மற்றும் நான் கட்டியெழுப்பிய உறவுகள் முடிவைப் போலவே அர்த்தமுள்ளவை என்பதை நான் உணர்ந்தேன். வெற்றி ஒரு இலக்கு அல்ல, இது நீங்கள் வளரும் கற்றுக்கொள்ளும் மற்றும் உருவாகும் தருணங்களின் தொகுப்பாகும். செயல்முறையை பாராட்டியதன் மூலம் போராட்டங்களில் கூட மகிழ்ச்சியை கண்டேன். பகுதி 2 ஞானத்தை பகிர்தல். திரும்பி பார்க்கும்போது நான் தொடங்குவதற்கு முன்பு யாராவது இதை என்னிடம் சொல்லியிருந்தால் விரும்புகிறேன். ஆனால் சில பாடங்களை அனுபவத்தின் மூலம் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் என்பதையும் நான் உணர்கிறேன். நீங்கள் உங்கள் சொந்த பயணத்தை தொடங்குகிறீர்கள் என்றால் இதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் தயாராக உணரும் முன் தொடங்குங்கள். சாலையில் உள்ள புடைப்புகளை தழுவுங்கள். வழியில் உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். வெற்றி ஒரே இரவில் நிகழாது, ஆனால் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உங்களை நெருக்கமாக கொண்டுவருகிறது. சவாரியை கற்றுக்கொள்ளுங்கள், வளருங்கள் மற்றும் ரசியுங்கள். இந்த பாடங்களில் ஒன்றை ஆழமாக படிக்க விரும்புகிறீர்களா? வளர்ச்சியின் பின்னால் உள்ள போராட்டங்கள். எரிதல் நிராகரிப்புகள் மற்றும் மறுபிரவேசம். பகுதி 1 வளர்ச்சியின் கவர்ச்சி. வளர்ச்சியைப் பற்றி நாம் சிந்திக்கும்போது அது தனிப்பட்டதாகவோ தொழில் முறையாகவோ அல்லது ஆக்கப்பூர்வமாகவோ இருக்கலாம். அது பெரும்பாலும் நேரியல் வெற்றி கதையாக வரையப்படுகிறது. சிறப்பம்சங்களை நாங்கள் காண்கிறோம். பெரிய மைல்கற்கள் அங்கீகாரம் மற்றும் கைதட்டல். சோர்வின் தருணங்கள் நிராகரிப்பின் அமைதியான கண்ணீர் அல்லது கவனிக்கப்படாமல் போகும் எண்ணற்ற முயற்சிகளை நாம் காணவில்லை. நான் தொடங்கும் போது பாதை சவாலானது ஆனால் சமாளிக்கக்கூடியதாக இருக்கும் என்று நினைத்தேன். எனக்கு ஒரு திட்டம் ஒரு கனவு மற்றும் நம்பிக்கை நிறைந்த இதயம் இருந்தது. எனது உறுதியை சோதிக்கும் போராட்டங்களை நான் எதிர்பார்க்கவில்லை. எரிதல் கட்டம். ஆரம்ப கட்டங்களில் கடின உழைப்பு மட்டுமே பதில் என்று நான் நம்பினேன். தூக்கத்தையும் அன்புக்குரியவர்களுடன் நேரத்தையும் என் ஆரோக்கியத்தையும் கூட தியாகம் செய்து அயராது உழைத்தேன். நான் சமநிலையின் முக்கியத்துவத்தை மறந்துவிட அதிக கவனம் செலுத்தினேன். எரிதல் மெதுவாக உள்ளே நுழைந்தது. லேசான சோர்வாக ஆரம்பித்தது பெரும் சோர்வாக மாறியது. நான் ஒரு காலத்தில் இருந்த ஆர்வம் ஒரு வேலையாக உணர ஆரம்பித்தது. எனது படைப்பு தீப்பொறி மங்கியது. மேலும் எளிமையான பணிகள் கூட நினைவுச்சின்னமாக உணர்ந்தன. உடல் ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் நான் அடிமட்டத்தை அடையும் வரையில் ஏதாவது மாற வேண்டும் என்பதை நான் உணர்ந்தேன். நான் என் உடலை கேட்கவும் ஓய்வுக்கு முன்னுரிமை கொடுக்கவும் குற்ற உணர்வு இல்லாமல் இடைவேளைகளை திட்டமிடவும் கற்றுக்கொண்டேன். சுய பாதுகாப்பு ஒரு ஆடம்பரம் அல்ல, நீண்ட கால வளர்ச்சிக்கு இது அவசியம். தி ஸ்டிங் ஆஃப் ரிஜெக்ஷன். நிராகரிப்பு என்பது நான் தயாராக இல்லாத மற்றொரு அசுரன். அது தோல்வியடைந்த சுருதியாக இருந்தாலும் வாடிக்கையாளர் விலகிச் சென்றாலும் அல்லது தோல்வியடைந்த வீடியோவாக இருந்தாலும் ஒவ்வொரு நிராகரிப்பும் தனிப்பட்ட தோல்வியாகவே உணரப்பட்டது. எனது திறமைகள் பார்வை மற்றும் எனது தகுதியை கூட நான் கேள்விக்குள்ளாக்கிய நாட்கள் இருந்தன. ஆனால் மெதுவாக நான் நிராகரிப்பை வித்தியாசமாக பார்க்க வந்தேன். ஒவ்வொரு இல்லை என்பதும் ஒரு பாடம். எனது அணுகுமுறையை செம்மைப்படுத்த அல்லது ஒரு புதிய திசையில் முன்னிலைப்படுத்த ஒரு வாய்ப்பு. நான் கற்றுக்கொண்ட மிகவும் மதிப்புமிக்க விஷயங்களில் ஒன்று. நிராகரிப்பு உங்களை பட்டியது அல்ல, இது பெரும்பாலும் நேரம் முன்னோக்கு அல்லது உங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட சூழ்நிலைகளை பட்டியது. இது ஒரு முற்றுப்புள்ளி அல்ல, இது செயல்முறையின் ஒரு பகுதியாகும். மறுபிரவேச கலை. வளர்ச்சி என்பது போராட்டங்களை தவிர்ப்பது அல்ல, அவர்களை எதிர்கொண்ட பிறகு நீங்கள் எப்படி எழுகிறீர்கள் என்பது பட்டியது. ஒவ்வொரு எரிதல் மற்றும் நிராகரிப்பு எனக்கு பின்னடைவை கற்றுக் கொடுத்தது. நான் சிறிய வெற்றிகளை கொண்டாடத் தொடங்கினேன். பரிபூரணத்தை நிலைநிறுத்துவதற்கு பதிலாக முன்னேற்றத்தை ஒப்புக்கொண்டேன். நான் வழிகாட்டிகளை தேடினேன், ஆதரவான சமூகங்களில் சாய்ந்தேன். உதவி கேட்கும் சக்தியை தழுவினேன். மிக முக்கியமாக வெற்றியை மறுவரையறை செய்ய கற்றுக்கொண்டேன்.
இது ஒரு சிறந்த முடிவை அடைவது பற்றியது அல்ல. ஆனால் சவால்கள் இருந்தபோதிலும் உங்கள் நோக்கத்திற்கு உண்மையாக இருப்பது பற்றியது. பகுதி 2 வளர்ச்சி பற்றிய உண்மை. ஒவ்வொரு சாதனைக்கு பின்னாலும் போராட்டங்கள், தியாகங்கள் மற்றும் மீள்வருகைகளின் கதை இருக்கும். வளர்ச்சி குழப்பமானது, கணிக்க முடியாதது மற்றும் கவர்ச்சியானதாக இல்லை. ஆனால் அது உருமாறும். ஒவ்வொரு பின்னடைவும் உங்கள் தன்மையை பலப்படுத்துகிறது. ஒவ்வொரு சவாலும் உங்கள் திறமைகளை கூர்மைப்படுத்துகிறது. மேலும் ஒவ்வொரு மறுபிரவேசமும் உங்கள் உறுதியை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. நீங்கள் இப்போது அகழிகளில் இருந்தால் இதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் தனியாக இல்லை. போராட்டங்கள் தற்காலிகமானவை. நீங்கள் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் உங்கள் வெற்றியை வடிவமைக்கும். வளர்ச்சி என்பது புதிய உயரங்களை எட்டுவது மட்டுமல்ல. இது புயல்களை தாங்கிக்கொண்டு மறுபுறம் வலுவாக வெளிப்படுவதை பற்றியது. இந்த போராட்டங்களில் ஒன்றைச் சமாளிப்பது குறித்த ஆலோசனைகள் அல்லது நெகிழ்ச்சியுடன் இருப்பதற்கான உதவிக்குறிப்புகளை விரும்புகிறீர்களா? ஒரே இரவில் வெற்றியா அல்லது தயாரிப்பில் வருடங்களா? பகுதி 1 ஒரே இரவில் வெற்றியின் கருத்து. இன்றைய வேகமான உலகில் வைரஸ் தருணங்களும் உடனடி புகழும் ஆதிக்கம் செலுத்துகின்றன. ஒரே இரவில் வெற்றி என்ற கட்டுக்கதையை நம்புவது எளிது. ஒரு நாள் யாரோ தெரியவில்லை. அடுத்த நாள் அவர்கள் ஒரு உலகளாவிய நிகழ்வு. உண்மை அரிதாகவே எளிமையானது. உதாரணமாக எம்மாவை எடுத்துக் கொள்ளுங்கள். யூடியூப்பில் அவரது சிறிய சமையல் சேனல் பிஸ்கிட் அப். திடீரென்று அவரது வீடியோக்களில் ஒன்று. பிசி அம்மாக்களுக்கான 10 நிமிட சமையல் ஒரு பிரபலமான செல்வாக்கு பெற்றவரால் வெடித்தது. சில நாட்களில் அவரது சந்தாதாரர் எண்ணிக்கை உயர்ந்தது. மேலும் அவர் பத்திரிகைகளில் இடம்பெற்றார். உலகிற்கு எம்மா ஒரே இரவில் அதை உருவாக்கினார். ஆனால் 5 ஆண்டுகள் சீரான பதிவேற்றங்கள். உள்ளடக்கத்தில் பரிசோதனை செய்தல் மற்றும் இரவு நேரங்களில் எடிட்டிங் செய்ததை மக்கள் பார்க்கவில்லை. அவள் விட்டுக்கொடுக்க நினைத்த எண்ணற்ற நேரங்களையோ அல்லது அவள் பொறுமையாக காத்திருந்த ஆயிரக்கணக்கான காட்சிகளையோ அவர்கள் ஒவ்வொன்றாக பார்க்கவில்லை. பகுதி 2 வெற்றியின் பின்னணியில் உள்ள உண்மை. அதை உருவாக்கும் பெரும்பாலான மக்களுக்கு கதை விடாமுயற்சி. கற்றல் மற்றும் எண்ணற்ற தோல்விகளில் ஒன்றாகும். அதை உடைப்போம். பயிற்சியின் ஆண்டுகள். பல வெற்றிகரமான நபர்கள் தங்கள் கைவினைப் பொருளை மதிக்க பல ஆண்டுகள் செலவிடுகிறார்கள். எம்மாவை பொறுத்தவரை இது சமையல் குறிப்புகளைச் சோதிப்பது. கடன் வாங்கிய கேமரா மூலம் படம் எடுப்பது மற்றும் அவரது திரையில் இருப்பை மேம்படுத்துவது. திருப்புமுனை தருணம். வைரலான வீடியோ வெறும் அதிர்ஷ்டம் அல்ல. இது எம்மாவின் பார்வையாளர்கள். அவரது தனித்துவமான பாணி மற்றும் அவரது நிலையான பதிவேற்றங்களின் ஆழமான புரிதலின் விளைவாகும். வாய்ப்பு தட்டியதும் அவள் தயாராக இருந்தாள். வெற்றிக்குப் பிறகு வேலை. திருப்புமுனை தருணத்தில் வெற்றி நின்றுவிடாது. வைரலான பிறகு எம்மா தனது வளர்ச்சியை தக்கவைக்க முன்பை விட கடினமாக உழைத்தார். அவர் ஒத்துழைப்பை திட்டமிட்டார். அவரது உள்ளடக்கத்தை மேம்படுத்தினார் மற்றும் அவரது தளத்தை வேறுபடுத்தினார். நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள். நிலைத்தன்மை பலனளிக்கிறது. ஒவ்வொரு சிறிய அடியும் வேகத்தை உருவாக்குகிறது. எம்மாவின் வெற்றி ஒரே இரவில் நடந்ததல்ல. அது அவளுடைய அசைக்க முடியாத அர்ப்பணிப்பின் விளைவாகும். லக் மீட்ஸ் தயாரிப்பு. அதிர்ஷ்டம் ஒரு பாத்திரத்தை வகிக்க முடியும் என்றாலும். அது பெரும்பாலும் தயாராக இருப்பவர்களுக்கு சாதகமாக இருக்கும். இன்று நீங்கள் செய்யும் பணி நாளைய வாய்ப்புகளுக்கு களம் அமைக்கிறது. நிலையான வளர்ச்சிக்கு முயற்சி தேவை. உண்மையான வெற்றி என்பது உச்சத்தை அடைவது மட்டுமல்ல. அங்கேயே இருப்பதே. இதற்கு தொடர்ந்து கற்றல் தழுவல் மற்றும் விடாமுயற்சி தேவை. பகுதி 3 உங்கள் பயணத்தின் சக்தி. வெற்றி அரிதாகவே நேர்கோட்டில் இருக்கும். சிலருக்கு இது வேகமாக வரலாம். மற்றவர்களுக்கு பல தசாப்தங்கள் ஆகலாம். பயணம் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் வழியில் நீங்கள் ஆன நபர் ஆகியவை முக்கியம். நீங்கள் தொடங்கினாலும் அல்லது சிக்கித் தவிப்பதாக உணர்ந்தாலும். ஒவ்வொரு முயற்சியும் சேர்க்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒரே இரவில் வெற்றியை துரத்த வேண்டிய அவசியமில்லை. அர்த்தமுள்ள மற்றும் நீடித்த ஒன்றை உருவாக்குவதில் கவனம் செலுத்துங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக போராட்டங்கள் அர்ப்பணிப்பு மற்றும் வளர்ச்சி ஆகியவை வெற்றியைப் போலவே மறக்க முடியாத கதைகளாகும். இதை விரிவான கதையாக விரிவுபடுத்த விரும்புகிறீர்களா அல்லது இந்த வடிவம் உங்களுக்கு வேலை செய்யுமா? நான் எப்படி எனது இடத்தை கண்டுபிடித்தேன் மற்றும் வானளாவியது. பணமாக்குதலுக்கான பாதை. பகுதி 1 ஆரம்பம் பரந்த வலையை வீசுதல். எனது யூடியூப் சேனலை முதன்முதலில் தொடங்கியபோது. நான் என்ன செய்கிறேன் என்று தெரியவில்லை. பலரைப் போலவே மில்லியன் கணக்கான சந்தாதாரர்கள். ஈர்க்கும் உள்ளடக்கம் மற்றும் வாய்ப்புகள் நிறைந்த வாழ்க்கை என அனைத்தையும் கொண்ட படைப்பாளர்களால் நான் ஈர்க்கப்பட்டேன்.
நான் அவர்களின் வெற்றியை பிரதிபலிக்க விரும்பினேன். அதனால் எல்லாவற்றையும் பதிவேற்றினேன். விலோக்கள், பயண வீடியோக்கள், தொழில்நுட்ப மதிப்புரைகள் மற்றும் சமையல் பயிற்சிகள். விளைவு: கிரிக்கெட்டுகள். எனது வீடியோக்கள் பார்வைகளை பெறவில்லை. மேலும் எனது சந்தாதாரர் எண்ணிக்கை குறைந்த இரட்டை இலக்கங்களில் நீடித்தது. நான் விரக்தியாகவும் குழப்பமாகவும் இருந்தேன். எனது உள்ளடக்கம் ஏன் எதிரொலிக்கவில்லை. எனது தொழில்நுட்ப பயிற்சிகளில் ஒன்றான உங்கள் ஸ்மார்ட் போன் செயல்திறனை அதிகரிக்க 5 உதவிக்குறிப்புகள். ஆச்சரியமான 1000 பார்வைகளை பெறும் வரையில் சிக்கலை நான் உணர்ந்தேன். எனது முக்கிய இடத்தை நான் கண்டுபிடிக்கவில்லை. பகுதி 2. தி டிஸ்கவரி. பார்வையாளர்களை கேட்பது. நான் ஆழமாக தோண்ட முடிவு செய்தேன். நான் எனது பகுப்பாய்வுகளை பார்த்தேன். எனது நேரடியான மற்றும் நடைமுறை ஆலோசனையை பாராட்டிய தொழில்நுட்ப ஆர்வலர்களிடமிருந்து பெரும்பாலான ஈடுபாடுகள் வருவதை கவனித்தேன். இது எனது லைட்பல்ப் தருணம். எல்லோரையும் ஈர்க்க முயற்சிப்பதற்கு பதிலாக இந்த குறிப்பிட்ட பார்வையாளர்களிடம் கவனம் செலுத்தினேன். தொழில்நுட்ப உதவிக்குறிப்புகள், தயாரிப்பு மதிப்புரைகள் மற்றும் சரிசெய்தல் வழிகாட்டிகளைச் சுற்றி அதிக உள்ளடக்கத்தை உருவாக்கத் தொடங்கினேன். மாற்றம் உடனடியாக ஏற்பட்டது. எனது சந்தாதாரர் எண்ணிக்கை சீராக வளரத் தொடங்கியது. மேலும் பார்வையாளர்கள் நேர்மறையான கருத்துகளை வெளியிடத் தொடங்கினர். குறிப்பிட்ட தலைப்புகளில் கூடுதல் வீடியோக்களை கேட்கிறார்கள். நான் உள்ளடக்கத்தை மட்டும் உருவாக்கவில்லை. எனது பார்வையாளர்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்துக் கொண்டிருந்தேன். பகுதி 3. ஏறுதல், நிலைத்தன்மை மற்றும் கற்றல். எனது முக்கிய இடத்தை கண்டுபிடிப்பது முதல் படியாகும். உண்மையிலேயே வளர நான் நிலைத்தன்மையையும் தரத்தையும் இரட்டிப்பாக்க வேண்டியிருந்தது. உள்ளடக்க திட்டமிடல். வாரத்திற்கு குறைந்தது 2 வீடியோக்களை பதிவேற்றுவதை உறுதிசெய்ய உள்ளடக்க காலெண்டரை உருவாக்கினேன். இது எனக்கு ஒழுங்காகவும் சீராகவும் இருக்க உதவியது. பார்வையாளர்களுடன் ஈடுபடுதல். ஒவ்வொரு கருத்துக்கும் பதிலளிப்பதையும் பார்வையாளரின் பரிந்துரைகளை கவனத்தில் எடுப்பதையும் நான் வழக்கமாக்கினேன். இது ஒரு விசுவாசமான சமூகத்தை உருவாக்கியது. கற்றல் மற்றும் மேம்படுத்துதல். நான் வீடியோ எடிட்டிங் குறித்த பயிற்சிகளை பார்த்தேன். யூடியூப்கான SEO பற்றி கற்றுக்கொண்டேன். மேலும் எனது சேனல் வருவாயை பெறத் தொடங்கியதால் சிறந்த உபகரணங்களில் முதலீடு செய்தேன். பகுதி 4. தி டர்னிங் பாயிண்ட். பணமாக்குதல் மைல்ஸ்டோன். பணமாக்குதலுக்கான பாதை பரபரப்பானதாகவும் மனதை நெருடுவதாகவும் இருந்தது. பல மாத கடின உழைப்புக்குப் பிறகு 1000 சந்தாதாரர்கள் மற்றும் 4000 மணி நேரங்களை எட்டினேன். யூடியூப் கூட்டாளர் திட்டத்தில் எனது சேனல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் எனது முதல் $10 சம்பாதித்தேன். இது அதிகம் இல்லை, ஆனால் இது ஒரு பெரிய சாதனையாக உணர்ந்தேன். அங்கிருந்து நான் எனது வருமான வழிகளை பன்முகப்படுத்தினேன். ஸ்பான்சர்ஷிப்கள். தொழில்நுட்ப நிறுவனங்கள் தயாரிப்பு மதிப்புரைகளை அணுகத் தொடங்கின. அஃபிலியேட் மார்க்கெட்டிங். எனது விளக்கங்களில் இணை இணைப்புகளை சேர்த்துள்ளேன். விற்பனையில் கமிஷன்களை பெறுகிறேன். வணிகப் பொருட்கள். நான் தொழில்நுட்பம் சார்ந்த வணிகப் பொருட்களை தொடங்கினேன். பகுதி 5. ப்ளூபிரிண்ட். எனது வெற்றிக்கான சூத்திரம். உங்கள் சேனலை வளர்த்து பணமாக்குதலை அடைய விரும்பினால் எனது ப்ளூபிரிண்ட் இதோ. உங்கள் இடத்தை கண்டறியவும். நீங்கள் ஆர்வமாக உள்ள ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் கவனம் செலுத்துங்கள். அது உங்கள் பார்வையாளர்களுக்கு எதிரொலிக்கும். நிலைத்தன்மை முக்கியமானது. வழக்கமான பதிவேற்றங்கள் நம்பிக்கையை வளர்த்து பார்வையாளர்களை மீண்டும் வர வைக்கும். உங்கள் பார்வையாளர்களுடன் ஈடுபடுங்கள். அவர்களின் கருத்துக்களை கேட்டு அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் உள்ளடக்கத்தை உருவாக்கவும். கண்டுபிடிப்பதற்கு உகந்ததாக்கு. பார்வையாளர்களை கவர SEO கவர்ச்சியான சிறுபடங்கள் மற்றும் ஈர்க்கும் தலைப்புகளை பயன்படுத்தவும். வருமான நீரோடைகளை பல்வகைப்படுத்த. விளம்பர வருவாயை மட்டும் நம்பி இருக்காதீர்கள். ஸ்பான்சர்ஷிப்கள், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மற்றும் வணிகப் பொருட்களை ஆராயுங்கள். பகுதி 6. தி ஜர்னி அஹெட். யூடியூப் இல் வெற்றி என்பது மைல்கற்களை எட்டுவது மட்டுமல்ல. இது பயணம், நீங்கள் உருவாக்கும் உறவுகள் மற்றும் நீங்கள் ஏற்படுத்தும் தாக்கம் ஆகியவற்றை பற்றியது. இன்று எனது சேனல் செழித்து வருகிறது. ஆனால் வேலை இத்துடன் நிற்காது என்று எனக்கு தெரியும். எப்போதும் புதிய போக்குகள், புதிய சவால்கள் மற்றும் வளர புதிய வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் தொடங்கினால் இதை நினைவில் கொள்ளுங்கள். இது ஒரே இரவில் வெற்றியை பட்டியது அல்ல. இது விடாமுயற்சி, ஆர்வம் மற்றும் தொடர்ச்சியான கற்றல் பட்டியது. தொடருங்கள், மேலும் உங்கள் முக்கிய இடத்தையும் கண்டுபிடிப்பீர்கள். இதை மேலும் விரிவுபடுத்த விரும்புகிறீர்களா அல்லது சுருக்கமாக வைக்க விரும்புகிறீர்களா.